Hi everyone, welcome to Data Science Alive. நம்ம இப்போ multiple linear regression part 2 hands-on பார்க்க போகிறோம். We are going to cover backward elimination technique, variable selection. இதுக்கு அடுத்த session that is hands-on part 3ல due to this variable selection, how the model performance is getting impactன்றத next sessionல பார்ப்போம். As a step 1, let's start from backward elimination technique. ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாடல் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரம் ஸ்டாட்ஸ் மாடல் லைப்ரரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎல்என் லைப்ரரிலையும் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இருக்குது, ஸ்டாட்ஸ் மாடல் லைப்ரரிலையும் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இருக்குது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது வந்து எஸ்கேஎல்என் லைப்ரரியில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. பட் டு கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் they will go for stats model library. நம்ம என்ன பண்ண போறோம்னா stats model libraryல இருக்கிற linear regression யூஸ் பண்ணி அது மூலமா backward elimination பண்ணி then we are going to identify the variable which is most important and then we need to apply into our sklearn libraryல இருக்கிற linear regression modelல. Then we will see the output difference and how the model is performance tuned. We need to import formula.api from stats model library. So first line of code is import statsmodel.formula.api as sm. formula.api ல தான் நம்மளோட linear regression model function இருக்குது. Now let's select this line of code and hit shift enter. இப்போ பார்த்தீங்கன்னா successfully execute ஆயிருச்சு. Another major difference between the linear regression in stats model and sklearn library என்னன்னு பார்த்தீங்கன்னா, linear regression sklearn libraryல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது டேட்டாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிளை இன்க்ளூட் பண்ணிடுவோம். தட் இஸ் y equal to c plus b of x. ஸோ சீன்ற கான்ஸ்டன்ட் வேரியபிளை sklearn library ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ணிடுவோம். பட் ஸ்டாட்ஸ் லைப்ரரி அப்படி இன்க்ளூட் பண்ணாது. ஹென்ஸ் we need to include that constant variable into our data set. இப்போ நீங்கள் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா அதில் கான்ஸ்டன்ட் வேரியபிள் எதுவுமே இல்லை. எடுத்தோடனே கண்ட்ரி வேரியபிள் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ we need to include a constant variable, அதாவது டம்மி வேரியபிளாக ஒன்னுன்ற டேட்டாவை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நம்பியில் இருக்க append ஃபங்க்ஷன். ஸோ x equal to np.append. Now let's inspect the append function by hitting Ctrl I. இதில் நம்ம இன்புட்டாக 3 டேட்டா கொடுக்கணும். ஒன்று அரே இன்ஃபர்மேஷன், வேல்யூ இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்சஸ். அரே மீன்ஸ் எந்த அரேயில் நம்ம வேல்யூஸை அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எஸ். தென் வேல்யூ, என்ன வேல்யூ நம்ம கொடுக்கணும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 நம்ம கொடுக்கணும். வேல்யூஸ் ஒன்றா கொடுக்குறதுக்கு நம்பியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் ஒன்ஸ். ஸோ np.once. இப்போ நீங்கள் np.once இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் 3 டேட்டா கேட்குது. ஒன்று ஷேப், ஃபஸ்ட்டு ரோ தென் காலம் கேட்குறாங்க. நம்மளோட டேட்டா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50 ரோஸ் இருக்குது, ஒரே ஒரு காலம் தான் வேணும். ஸோ 50 rows, 1, 50, 1 கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் எப்படி வேணும்னு கேட்குறாங்க. அவர் டேட்டா டைப் இன்டீஜராக தான் இருக்கணும். ஸோ டேட்டா டி டைப் ஈக்குவல் டு இன்ட்டுன்னு நம்ம கொடுத்துட்றோம். ஆர்டர் நம்ம டிஃபால்ட்டாக விட்டுடலாம், இட்ஸ் அன் ஆப்ஷனல் திங். ஸோ ஃபார் நம்ம அப்பெண்டுக்கு தேவையான அரே அண்ட் வேல்யூ இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. த தேர்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்பெண்ட் இஸ் ஆக்சஸ். தட் இஸ் எதர் வி நீட் டு ஃபில் இட் பை ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ். ரோனா நம்ம 0 கொடுக்கணும், காலம்னா ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 நம்ம கொடுக்கணும். ஹியர் வி நீட் டு ஃபில் இட் பை காலம் வைஸ். ஸோ ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருவோம். நம்ம இப்போ கோட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பட் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணோம். அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோடில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்னு ஒரு அரே எடுத்து அது கூட 50 rows ஆஃப் 1 இருக்க மாதிரி ஒரு காலம் வேரியபிள் எடுத்து அதை காலம் வைஸ் மர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற அரே கூட கான்ஸ்டன்ட் வேரியபிள் தட் இஸ் 1 column with 50 rows உள்ள கான்ஸ்டன்ட் வேரியபிள் கடைசி ஆட் ஆகிருக்கும். ஹென்ஸ் எக்ஸ் எப்படி நம்ம சொல்லுவோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி, அதாவது எக்ஸ் கூட கடைசியாக ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்கிறதா அவுட்புட் இருக்கும். பட் நம்மளோட ஸ்லோப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y equal to c plus b of x, that is கான்ஸ்டன்ட் தான் ஃபஸ்ட் இருக்கணும், followed by the dependent variable. ஸோ கோடில் ஒரு சின்ன ட்வீட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா எக்ஸில் வந்து கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்டில் எக்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல போகிறோம். தட் இஸ் அரேயோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் np.once அதை கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து எக்ஸாக நம்ம கொடுத்துரும். ஸோ தட் ஜஸ்ட் வி ஆர் இன்டர்சேஞ்சிங், எப்படி ஆட் பண்ணணுன்ற அந்த மெத்தட் மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். So let's select this line of code and hit shift enter. Now let's inspect the output data. இப்போ x inspect பண்ணி பார்த்தீங்கன்னா index 0ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்குது. That is the constant variable ஃபஸ்ட்டு ஆட் ஆயிருக்கு and followed by the remaining independent variable எல்லாமே அதுக்கு அடுத்து ஃபாலோ ஆயிருக்கு. So we have successfully created a constant variable in our independent data. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் என்னதுன்னா backward elimination technique. நம்ம மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட் 4ல் பேக்வர்ட் எலிமினேஷன் டெக்னிக்கை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். லெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா we need to select a significance level
நம்ம இந்த சினாரியோக்கு significance level 0.05 செலக்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து build a model with all input variables and the third step is check the variable with the highest p value. Let's start the implementation. Backward elimination technique மூலமா we will be able to identify optimal variable for this model. In the optimal variable store பண்றதுக்காண்டி let's create a variable as x_ov, that is x_optimum variable. Next, our first assumption is x ல இருக்கிற எல்லா வேரியபிளுமே is needed for our model. So x ல இருக்க எல்லா டேட்டாவை எடுத்து optimum variable ல நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணணும். So our code becomes x_ov equal to x of, அதில் வந்து we need to take the entire row, so colon, comma. இப்போ நம்ம காலம் எப்படி காப்பி பண்ண போகிறோம்னா we are going to copy based on index value. நம்ம x பார்த்தீங்கன்னா it is indexed from 0 to 5. ஸோ அதனால் each index value நம்ம தனியாக கொடுத்துட்றோம். That is bracket குள்ள we will give it as 0, 1, 2, 3, 4 and 5. This same line of code is also equal to x_ov equal to x. But நம்ம ஏன் இதை இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ரைட் பண்ணியிருக்கோன்றது backward elimination technique அப்ளை பண்ணும்போது you will be able to understand it. Now let's select this line of code and hit shift enter. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா this code is successfully executed and x_ov has a copy of x. Now let's go to the step 2, that is building the model with all independent variable. நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்க x_ov டேட்டாவை எடுத்து ரிக்ரெஸ் மாடலில் அப்ளை பண்ணி அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ரிக்ரெஸ் மாடல் ஸ்டாட்ஸ் லைப்ரரியில் இருக்குது. ஸோ we need to create an object for that regress model. So let's create an object as regress_ols, that is equal to sm.ols. Remember, ols should be in capital letter. Now let's inspect ols by hitting command I or control I. இப்போ நீங்கள் ஹெல்ப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓஎல்எஸ்க்கு நோட் ஃபார் த டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி வரும். டோன்ட் வரி, டைரெக்டாக கூகுள் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கூகுள் இட் ஸ்டாட்ஸ் மாடல் ஸ்பேஸ் ஓஎல்எஸ். வந்திருக்கிற ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று statsmodel.org இருக்குது. ஸோ இட் இஸ் அன் அஃபிஷியல் ஒன். இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா we are having 4 variables, that is endog, exog, missing value and has constant. We will give input only for endog and exog, remaining ரெண்டும் default அப்படியே விட்டுருவோம். First let's see what is endog. Endog is nothing but the dependent variable. Exog is nothing but the array of independent data, that is x. இதில் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா an intercept is not included by default and should be added by user அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That means the constant variable will not be automatically included by this model and the user need to include the constant variable. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்க்ளூட் பண்ணோம்ல, அதுக்கு மெயின் ரீசனே இந்த மாடலில் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி தான். Now let's start providing the input for this function. So endog equal to y, because endog is nothing but a dependent variable. The next one is exog. Exog equal to x_ov. இப்போ நம்ம x_ov யும் xம் ஒன்று தான், because the same thing is been copied. அதனால exog equal to x_ov ன்னு கொடுத்துருவோம். Now let's fit this data and extract the output and store it in regress_ols. ஸோ அதுக்காண்டி டாட் ஃபிட் கடைசியாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு now let's select this line of code and hit shift enter. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா the code is successfully executed. இந்த மாடலோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் அவுட்புட் பார்க்குறதுக்கு சம்மரி ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ regress_ols டாட் சம்மரி அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். Now select this line of code and hit shift enter. இப்போ நீங்கள் IPython கன்சோலில் பார்த்தீங்கன்னா சம்மரி டேட்டா வந்துருச்சு. Let's inspect it. இப்போ இதில் இருக்க r² and adjusted r², இந்த ரெண்டு டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டியூனிங் த மாடல். இது மாடல் டியூனிங் ஒரு செப்பரேட் செக்ஷன் இருக்குது, அதில் பார்ப்போம். So this is our p value. Now we need to go to step 3. Step 3 is choose the variable which is having highest p value and it should be greater than significance level. அப்படி இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு then step 4 is remove that variable. Now let's do step 3 and step 4. இப்போ p வேல்யூவில் பார்த்தீங்கன்னா first one is referred as constant because x_ov வேரியபிளில் first variable, that is index 0ல் இருக்கிறது constant variable and followed by the country data. இப்போ நம்மளோட p வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இதில் ஹையஸ்ட் p வேல்யூ இருக்கிறது 0.990, that is x2. நம்ம இப்போ p வேல்யூ greater than significance level நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், that is x2. So we need to go to step 4. Step 4 வந்து remove the variable which is having the highest p value. So நம்ம x2 remove பண்ணிட்டு remaining variable வச்சு again we need to build the model and check the statistical data. Now copy this 3 line of code and then paste it. இதுக்கு ஹெட்டிங்காக iteration 2 கொடுத்துடலாம். According to our step 4, we need to remove the variable which is having the highest p value and greater than significance level. நம்மளோட scenarioல it is x2. x2 is indexed as number 2. So number 2 மட்டும் xலேருந்து எடுத்துகிட்டு மீதி இருக்க என்டையர் டேட்டாவை x_optimum வேரியபிளில் நம்ம காப்பி பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
இந்த ஆப்டிமல் வேரியபிள் ஒரு ஐட்ரேஷனுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. அதாவது அதில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் டேட்டா குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் கெட்டிங் ஆப்டிமைஸ்ட். நவ் லெட்ஸ் எக்ஸிக்யூட் திஸ் 3 லைன் ஆஃப் கோட். இப்போ நீங்கள் ஐபைதான் கன்சோலில் அவுட்புட் வந்துருச்சு. இதில் இருக்க அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 5 வேரியபிள் தான் இருக்குது. அதில் ஹையஸ்ட் பி வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா x1 which is 0.940 and also greater than significance level. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய வேரியபிளோட இண்டெக்ஸ் இஸ் 1. ஸோ லெட்ஸ் காப்பி திஸ் 3 லைன் ஆஃப் கோட் அண்ட் பேஸ்ட் இட் அகெயின். இதுக்கு வந்து ஐட்ரேஷன் 3ன்னு ஹெட்டிங் கொடுத்துருவோம். நவ் லெட்ஸ் டேக் ஒன் ஸ்டெப் பேக். இது வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்க 2 வேரியபிளுமே கண்ட்ரி டேட்டா. As we are working on a product-based company data set, company-யோட profit will be much influenced by அவங்களோட R&D, அவங்களோட marketing spend, அவங்களோட administration கவுண்டி அவங்க spend பண்ணுற money. Rather, it has been influenced by its particular location. So that means removing the country variable is a good decision and we are going in the right direction. Let's select this 3 line of code and hit shift enter. இப்போ ஐபைதான் கன்சோல் அவுட்புட் வந்துருச்சு. Let's examine it. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா first one is constant, it's 0. Second one is x1, it is also showing as 0, but இது 0 கிடையாது. It will have a minimum value, that is 0.000 some values இருக்கும். The next one is x2 which is having 0.602 and the last one is x3 which is having 0.105. In this current situation, x2 is having the highest p value. Let's understand what is x2 by comparing with our initial data set so that you will get much more idea. இப்போ இண்டெக்ஸ் 0ல் இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட், இண்டெக்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு R&D ஸ்பெண்ட், இண்டெக்ஸ் 2 ஈக்குவல் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இண்டெக்ஸ் 3 இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட். ஸோ இட் இஸ் கிளியர்லி சீம்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்பெண்டும் R&Dயும் மச் மோர் இம்பார்ட்டன்ட் ரேதர் தேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெண்ட். ஸோ நம்மளோட பி வேல்யூ என்ன சொல்லுதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்பெண்டை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லுது. ஸோ ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். செலக்ட் திஸ் லைன் ஆஃப் கோட் அண்ட் காப்பி பேஸ்ட் இட் அகெயின் அண்ட் கிவ் த ஹெட்டிங் as ஐட்ரேஷன் 4. இப்போ நம்ம ஐட்ரேஷன் 4ல் ரிமூவ் பண்ண வேண்டிய வேரியபிள் இஸ் 4. ஸோ இண்டெக்ஸ் 4 ரிமூவ் பண்ணிடுவோம். நவ் லெட்ஸ் செலக்ட் திஸ் 3 லைன் ஆஃப் கோட் அண்ட் ஹிட் ஷிஃப்ட் என்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 0, x1 இஸ் நியர் டு 0வாக இருக்குது அண்ட் x2 பார்த்தீங்கன்னா முன்னாடி 0.10 இருந்துச்சு, இப்போ 0.60 இருக்குது. Initially we set our significance level as 0.05. Even though x2 is little bit higher than the significance level, but according to our backward elimination technique we need to remove this variable. இருந்தாலும் இந்த டேட்டா ரிமூவ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு மாடல் டியூனிங் சொல்லிட்டு ஒரு செஷன் இருக்குது, அதில் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். as well as end of this session I will give you a homework from which you can also identify whether we need to remove this variable or not. Now let's have a quick glance on x2 data. இப்போ இனிஷியலில் இருந்த டேட்டா செட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா x2 is nothing but a marketing spend. அப்போ நம்மகிட்ட ரிமைனிங் இருக்க போகிற ஒரே டேட்டா வந்து R&D spend, which seems to be correct. am I right? பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு R&Dக்கு அவங்க எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ப்ராஃபிட் டைரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ நவ் லெட்ஸ் செலக்ட் திஸ் 3 லைன் ஆஃப் கோட் அண்ட் பேஸ்ட் இட் அகெயின் அண்ட் ரீநேம் இட் as ஐட்ரேஷன் 5. ஸோ இதில் x2 நம்ம ரிமூவ் பண்ணணும், தட் இஸ் நம்பர் 5 ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு லெட்ஸ் செலக்ட் திஸ் 3 லைன் ஆஃப் கோட் அண்ட் ஹிட் ஷிஃப்ட் என்டர். இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு ஐபைதான் கன்சோலில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நவ் வி ஹவ் ஒன்லி 2 வேரியபிள்ஸ், தட் இஸ் கான்ஸ்டன்ட் and x1. x1 is nothing but R&D spend. So from this backward elimination technique we identify the optimum variable for our model is R&D spend. Now we have finished the backward elimination technique. இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரே ஓப்பன் கொஸ்டின், do we really need to remove that marketing spend or not, because அதோட p value 0.06 இருந்துச்சு. இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம், where we will try to identify the model performance based on eliminating the variable. Thank you for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please subscribe to our channel and post your feedback in comment section.